ரோகிணி என்னடா ஏமாத்துனா? டேய் முதல்ல அந்த பேரே ஒரு ஏமாத்த வேலைதான்டா. அது ஒரிஜினல் இல்ல. நான் கல்யாணி தான உன் பேரு. என்னடா என்னடா புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? டேய் இது புது கதைடா. ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்க பழைய கதை. இந்த கதையை வெளியில போய் வேற யார்கிட்டயே சொல்லு. இதெல்லாம் போய் வெளில சொன்னா ஏன் நம்ம குடும்பத்தோட மன நாரி போயிடும். முத்தே என்ன சொல்ற புரியுற மாதிரி அப்பா நான் உண்மையதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. டேய் என் வைஃபை பத்தி என்னடா சொல்லிட்டு இருக்க? டேய் அது உனக்கு வைஃபா இருக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துருக்கடா. விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் விளையாடுறப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான்ப்பா. அது மட்டும் இல்ல இது கல்யாணம் மட்டும் இல்லாம ஒரு பையன் இருக்கு. ஏங்க என்ன இவன் பைத்தியக்கார மாதிரி ரோகிணி பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கான்? மா இத்தனை நாள் அதுதாம்மா நம்ம எல்லாரும் பைத்தியமாக்கி இருக்குது. அது கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிட்டான். ஏய் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்பா நான் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தாப்பா பேசுறேன். இதுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த பையன் பேர் என்ன தெரியுமா? ஷா நம்ம விஷயம் சொல்றேன். டேய் அவன் இதோட புள்ளதான்டா. ரோகிணி இவ சொல்றது உண்மையா? வா அந்த பேரை ஒரிஜினல் இல்ல. அது பேர் கல்யாணி கல்யாணின்னு கூப்பிடுங்க. உன்னதாண்டி கேக்குறேன் அவன் சொல்றது உண்மையா? ஏ மீனா நீ தானே அந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்த? இப்போ உன் புருஷன் இதெல்லாம் சொல்றா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? மாமா அவள்ட்ட ஏன் கேக்குறீங்க? அவளுக்குலாம் எதுவும் தெரியாது. சொல்லுடி அவன் சொல்றது உண்மையா? ஆண்டி முத்து சொல்றதுக்கு நான் எப்படி ஆண்டி பொறுப்பாக முடியும்? மா இவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்காமா. டேய் நான் சொல்றது உண்மைடா. ஆதாரத்தோட என்னால நிரூபிக்க முடியும்டா. ரோகிணி என்ன இவன் இப்படி சொல்றா? இங்க பாரு போட்டோ ப்ரூஃப் இருக்கு.